தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். முதலிலே ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவர் தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய புனிதர் புனித மோனிகம்மாள். இவர் பத்ரியுஸ் என்னும் அவிவிசுவாசியை மணமுடித்தாள். அவர் கடும் கோபக்குணம் படைத்தவர். அவரால் வந்த இக்கட்டுகளை எல்லாம் மோனிகா பொறுமையுடன் சகித்து கொண்டாள். இவளது நல்வாழ்வும் சாந்த குணமும் இவளுடைய கணவனின் குணத்தை மாற்றியது. அவள் கிறிஸ்தவராகி அடுத்த ஆண்டிலே இறந்தார். மகன் அகுஸ்தீன் இவருக்கு பெரும் சிலுவையாக இருந்தார். அவர் மனம் திரும்புவதற்காக தாய் உருக்கமாக நெடுங்காலம் ஜெபித்தாள். தாயை விட்டு அகஸ்தீன் இத்தாலி சென்றார். தாய் அவரை தேடிச் சென்றாள். மிலான் நகரில் அவரை கண்டு ஏற்கனவே ஆயரான புனித அம்புரோஸ் என்பவரது முயற்சியால் அகுஸ்தீன் தனது தப்பறையான கொள்கைகளை விட்டுவிட்டு அடுத்த ஆண்டில் அவர் மனம் திரும்பினார். ஞானஸ்தானம் பெற்றார். சற்று பின் தாயும் மகனும் சில நண்பர்களுடன் ஆப்பிரிக்காவுக்கு புறப்பட்டார்கள். வழியில் தன் மகனது கரங்களில் அவள் உயிர் விட்டாள். சிந்தனை. ஓ ஆண்டவரே, தூயவரும் தவ வாழ்க்கை நடத்தியவருமான ஒரு விதவையின் தாட்சியுள்ள மன்றாற்றை நீர் புறக்கணிப்பீரோ? அவள் உம்மிடம் பணம் கேட்டு மன்றாடவில்லை. உலக காரியங்களுக்காக செவிசாய்க்கவில்லை. தன் மகனுடைய அழியாத ஆன்மா மோட்சம் சேர வேண்டும் என மன்றாடினாள். கண்ணீர் அழுகையுடன் அவள் சமர்ப்பித்த மன்றாட்டை ஏற்றுக்கொண்டீர். புனித அகுஸ்தீன். ஜெபம். ஆண்டவரே, தங்கள் மக்களின் உடலை விட ஆன்மாவை அதிகமாக நேசிக்கும் தாய்மாரை உலகுக்கு தாரும். ஆமேன். இறைவா
பாவத்தில் அழுந்துகின்றேன். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். மத்தேயு நற்செய்தி 24 அதிகாரம் 44வது இறைவசனம். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலி தங்களுடைய திருமண வாழ்வில் 16வது ஆண்டினை நினைவு கூர்ந்து நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்ற தம்பதியினர் ஜொரோம், லீமா, அக்ஸீலியா இவர்களுக்காகவும் இவர்களுடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் திருமண வாழ்வில் 8ஆம் ஆண்டினை நினைவு கூர்ந்து இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாய் ஒப்பு கொடுக்கின்ற தம்பதியினர் பேட்ரிக் நாதன், கோகிலா மேரி இவர்களுக்காகவும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற செல்வன் ஆண்டனி அகஸ்டின் இவருக்காகவும் இவருடைய பரிபூர்ண உடல் உள்ள சுகத்திற்காகவும் இறை ஞானத்திற்காகவும் ஜெபிப்போம். மேலும் தன்னுடைய 72வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருமதி பிளாசம் மெயின் இவருக்காகவும் திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் நம்முடைய பங்கை சார்ந்த செபஸ்தியார் அன்பியத்தின் திருவாளர் ஷனல் எழில்மாறன், இவருடைய மகன் ராக்ஷன் ரால்ஃப் ஜஸ்டின் இவர்களுடைய உடல் சுகத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் அமெரிக்காவில் வசிக்கின்ற திருவாளர் சுனில், திருமதி ஷீபா சுனில் தம்பதியினருடைய ஜெபம் கேட்கப்படவும் கடவுளுடைய கடைக்கண் அவர்களை நோக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பிரதிநிதி பொது பதில் குரு அருத்தந்தை பாக்கிய ரெஜிஸ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருக்காகவும் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஆயரோடு சேர்ந்து அவர் எடுக்கின்ற மறை மாவட்டத்தினுடைய எல்லா முன்னெடுப்புகளுக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாய் செபிப்போம்.
ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற கமலா பாய் உத்திரிக்க நிலையில் உள்ள அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை வழிபாடு நம்மை எல்லாம் நம்பிக்கைக்குரிய மக்களாக, நம்பிக்கைக்குரிய கடவுளின் பிள்ளைகளாக இருக்க அழைப்பு விடுக்கிறது. புனித பவுலடியார் தான் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு நம்பிக்கைக்குரியவராயிருந்தார். எனவே தான் சென்ற எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவர் என்கின்ற நற்செய்தியை பறைசாற்றினார். இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மையெல்லாம் விழிப்பாய் இருக்க சொல்லி நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பு நிலைகளில் நம்பிக்கைக்குரிய பொறுப்புள்ள மக்களாக இருக்க அழைப்பு கொடுக்கின்றார். இச்சிந்தனைகளோடு இந்த திருப்பள்ளிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்புக்கினியவர்களே, அன்னையாம் திரு அவை என்று புனித அகுஸ்தினாருடைய தாயார் புனித மோனிகம்மாவினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. எனவே நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற எல்லா அம்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை சார்ந்துதான் நாங்கள் வாழ்கிறோம், இருக்கிறோம், இயங்குகிறோம் என்பதால் குழந்தைகளுக்குரிய வாஞ்சையுடன் உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்க்கின்றோம். காலம் காலமாக மனிதர்களும் எதிர்பார்த்து காத்திருந்த மீட்பராகிய திருமகனை ஒரு குழந்தையாக பிறக்கச் செய்தீரே. அவர் வழியாக உம்மை அப்பா தந்தாய் என்றழைக்க தகுதியும் துணிவும் பெறும் நாங்கள் புதிய ஆற்றலும் தெளிவும் பெற்று மீட்பின் நலன்களை முழுமையாய் சுவைத்து மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 1 முதல் 9 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயராக்கப்பட்ட இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில்
நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப் பெற்றிருக்கிறீர்கள். செல்வத்தையும் நிறைய அறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றி சான்று உள்ளவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவிலும் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாது. பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உன் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையை மாற்றியும் வியத்தகு உன் செயல்களை நாம் சிந்திப்போம். பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அச்சந்தரும் உம் செயல்களில் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரிவிப்பது போல் அவர்கள் உமது உயர்ந்த நட்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறைவசனங்கள் 42 51 முடிய. இயேசு தம் சீடரிடம் கூறியது: விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளாவேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பணியால் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன்பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார்.
அவர் அவனை கண்டும் துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மையெல்லாம் பொறுப்பு மிக்கவர்களாகவும் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் இருக்க அழைப்பு கொடுக்கிறது. பொறுப்பு மிக்கவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பது என்பது என்ன என்பதை விவிலியத்தினுடைய பல பகுதிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அதில் இரண்டை இன்றைய சிந்தனைக்கு நாம் மேற்கோள்களாக எடுத்து தியானிக்க முயற்சிப்போம். தொடக்க நூல் புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் யோசேப்பு என்கின்ற ஒருவரை குறித்து, யாக்கோபுவினுடைய பிள்ளைகளில் ஒருவரான யோசேப்பை குறித்து, அவருடைய சகோதரரை குறித்து, அவர் இஸ்மாயிலருக்கு விற்கப்படுவதை குறித்து, இந்த இஸ்மாயிலர் யோசேப்பை பார்வோனின் அதிகாரிகளில் ஒருவரான போர்த்திபாருக்கு விற்பது, போர்த்திபாருடைய வீட்டில் யோசேப்பு பணி செய்வது, அங்கு அவர் சவால்களை எதிர்கொள்வது, சவால்களுக்கு மத்தியிலும் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருப்பது என்பதையெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து வருகின்ற பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டதால் யோசேப்பை கொலை செய்யும் அளவுக்கு செல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களில் ஒருவன் தன்னுடைய சகோதரர்களிடம் தன் சகோதரனுக்காக பரிந்து பேசி அவனை கொலை செய்யாமல் வேறொருவருக்கு அவனை விற்றுவிடலாம், தந்தையிடம் வேறொரு காரணத்தை சொல்லிவிடலாம் என்று சொல்லி யோசேப்பை காப்பாற்றுகின்றார். யோசேப்பு இஸ்மாயிலருக்கு 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்படுகின்றார். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு எடுத்துச் சென்றார்கள் என்று சொல்லி நாம் 37ஆம் பிரிவில் தொடக்க நூல் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அதனுடைய இறுதியிலே இந்த இஸ்மாயிலர்கள் எகிப்தை அடைந்த பொழுது, எகிப்திலே பார்வோன் மன்னனுடைய அதிகாரிகளில் ஒருவனும் மெய்காப்பாளர்களின் தலைவனுமான போத்திபார் என்பவனிடம் யோசேப்பை விற்றுவிடுகின்றார்கள். இந்த போத்திபார் யோசேப்பை தன் குடும்பத்தின், தன்னுடைய சொத்துக்களின் எல்லாவற்றுக்கும் உடைமைகளுக்கும் அதிகாரியாக அவன் நியமிக்கிறான். அவனுடைய சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான் என்று சொல்லி தொடக்க நூல் புத்தகம் பிரிவு 39:4 நாம் வாசிக்கின்றோம். எல்லாவற்றையும் யோசேப்பிடம் ஒப்படைக்கின்றார். யோசேப்பும் தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பில் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கின்றார். காரணம், அவர் கடவுளுக்கு பயந்தவராயிருந்தார். எனவே இதன் பொருட்டு கடவுள் அவருக்கு ஆசி வழங்கினார். தொடக்க நூல் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 5வது இறைவசனத்தினுடைய 2வது பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் போத்திபார் யோசேப்பின் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார். வீட்டிலும் வயல்வெளியிலும் அவனுக்கு இருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார். இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த அனைத்தையும் ஒப்படைத்த பின் தான் உண்ணும் உணவை தவிர வேறு எதை பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, யோசேப்பு தான் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றிலும் மிகவும் பொறுப்புள்ளவராய் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தார். எனவே அந்த போர்த்திபார், பார்வோன் மன்னுடைய மெய்காப்பாளர்களுடைய தலைவன், அதிகாரிகளில் ஒருவன், தனக்குரிய எல்லாவற்றையும் நம்பி யோசேப்பிடம் கொடுக்கின்றார்.
யோசேப்பு நம்பிக்கையோடு செயல்பட்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை, தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை மிக விழிப்புடன் இருந்து செயல்படுத்தினார். இந்த போத்திபாருடைய மனைவி கூட யோசேப்பின் மீது ஒரு கண் வைத்திருந்தார். அவரோடு தகாத உறவு கொள்ளும்படி அவரை கட்டாயப்படுத்தினார். ஆயினும் யோசேப்பு கடவுளுக்கு பயந்தபடியினால், தன் தலைவர் தன்னை நம்பி இருந்ததால் அவர் எந்த தவறையும் செய்ய தன்னை உட்படுத்தவில்லை. இந்த சூழலை எதிர்கொள்ளுகின்ற பொழுது கூட அவர் சொல்லுகின்றார், இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா? விழிப்புடன் இருந்து செயல்படுகின்றார். அதன் பிறகு அவருடைய போத்திபாருடைய மனைவி யோசேப்புக்கு எதிராக செயல்படுகின்றார். அதன் பிறகு அவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார். சிறையிலும் யோசேப்பு கடவுளுக்குரிய மனிதராய், நம்பிக்கைக்குரிய மனிதராய், பொறுப்புள்ளவராயிருந்தார். எனவே அந்த சிறை கைதிகளுடைய தலைவனும் யோசேப்பை தன்னுடைய பணிகளுக்கு அவர் பயன்படுத்திக் கொள்ளுகின்றார். அவர் மீது கரிசனை கொண்டிருக்கின்றார். இறுதியாக நாம் வாசிக்கின்றோம், பார்வோனுடைய அரண்மனைக்குள் நுழைந்து எகிப்தினுடைய ஆளுநராகின்ற அளவுக்கு யோசேப்பை கடவுள் மேன்மைப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, ஒரு நம்பிக்கைக்குரிய பணியாளர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு யோசேப்பு என்று நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக, முன்னடையாளமாக இருக்கின்றார். இதை குறித்து தான் என்ற இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகின்றது. பொறுப்புள்ள பணியாளர் எப்படிப்பட்டவராயிருப்பார்? தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளாவேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர். அப்படிப்பட்ட ஒருவர்தான் இந்த யோசேப்பு என நான் கருதுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த தாயாம் திரு அவை நான் முன்னதாக குறிப்பிட்டது போல புனித மோனிக்கம்மாவினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. புனித அகுஸ்தினாருடைய தாயார், இவருடைய கணவர் பத்ரிசியூஸ் என்பவர் ஒரு கடவுளை நம்பாத மனிதர். ஆனால் மோனிக்கம்மாள் தான் கொண்டிருந்த கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் பொருட்டு, விசுவாசத்தின் பொருட்டு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாவருக்காகவும், எல்லோருக்காகவும், அவருடைய மாமியார் தொடங்கி அவருடைய கணவருக்காகவும், அவருடைய 3 பிள்ளைகளுக்காகவும், இந்த 3 பிள்ளைகளில் மூத்த பிள்ளை தான் புனித அகுஸ்தினார். தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தவர், தன்னுடைய மனம் விரும்பியதெல்லாம் செய்த ஒரு இளமை கால மனிதர். ஆனால் இவர்கள் எல்லாம் கடவுளுடைய பொறுப்பில் ஒப்படைக்க வேண்டும். ஒரு நல்ல குடும்ப தலைவியாய் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அழைப்பில், அவர் என்னை நம்பி கொடுத்திருக்கின்ற இந்த குடும்ப தலைவி என்கின்ற பொறுப்பில் நான் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் குடும்பம் முழுவதற்குமாய் கடவுள் முன்னிலையில் ஜெபிக்கின்றார். இவருடைய தொடர் ஜெபம் 35 ஆண்டுகளுக்கு மேலான தொடர் ஜெபம் குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் கடவுளுக்குரிய மக்களாய் மாற்றுகின்றது. தன்னுடைய மகன் அகுஸ்தினாரை அவருடைய பாவ வாழ்விலிருந்து விடுவிக்கின்றது. கடவுளுக்குரிய மனிதராய் அவரை மாற்றுகின்றது. என்று திருச்சபை கொண்டாடுகின்ற மாபெரும் புனிதராய் புனித அகுஸ்தினாரை மாற்றியது. ஒரு குடும்ப தலைவியாய் தான் பெற்றுக்கொண்ட அந்த பொறுப்பில் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராய், தன்னுடைய திருமண திருவருட்சாதன வாழ்வுக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருந்தார். ஒரு கட்டத்தில் அவருடைய மாமியார் இவரை மிக பொல்லாதவளாக கருதினார். இவர் இப்படி கடவுளை நம்பியிருக்கிறாரே என்பதை கண்டு வெகுண்டெழுந்தார். ஆனால் இவருடைய செபம் அவருடைய மாமியாரையும் மனமாற்றுகின்றது. ஏன்? அவருடைய கணவர் பத்திரிசியார் கடவுளை முழுவதுமாக வெறுத்த, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதரையும் கடவுளை நம்ப வைக்கின்ற அளவுக்கு, ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு புனித மோனிக்கம்மாவினுடைய திருமண திருவருட்சாதன வாழ்வும் அவருடைய ஜெப வாழ்வும் இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியினுடைய கருத்துக்களோடு நாம் ஜெபித்தோம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற எல்லா அம்மாக்களுக்காக, குடும்ப பொறுப்பை எடுத்திருக்கின்ற எல்லா தலைவிகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் குறிப்பிட்டேன். மோனிக்கம்மா நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக, முன்னடையாளமாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கையற்ற பொல்லாத பணியாளன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்பதை இயேசு இந்த நற்செய்தியில் மிக அழகாய் சொல்லுகின்றார். தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு
தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இப்படி நம்பிக்கை அற்ற, பொறுப்பில்லாத, கடமை மறந்த பணியாளரை குறித்தும் 2 அரசர்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த 5ஆம் அதிகாரம் சிரியா நாட்டினுடைய மன்னனுடைய படைத்தலைவர்களில் ஒருவனான நாமானை குறித்து சொல்லுகின்றது. இந்த நாமானை குறித்து சொல்லுகின்ற பொழுது தொடக்க வசனங்கள் இப்படித்தான் சொல்லுகிறது. சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர். இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறது, ஆனால் அவர் தொழுநோயாளி. எனவே தன்னுடைய நோயிலிருந்து தான் குணமடைய அவர் விரும்புகின்றார். அவர் குணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அவருடைய மனைவி அவருக்கு சொல்ல, அவரும் சிரியாவிலிருந்து இஸ்ரேலருக்கு சமாரியாவுக்கு புறப்பட்டு செல்லுகின்றார். அங்கே எலிசாவை அவர் சந்திக்கின்றார். எலியா சொல்லுகின்றார், நீர் சென்று யோர்தானில் 7 முறை மூழ்கி எழும் என்று சொல்லி. இந்த நாமான் செல்லுகின்ற பொழுது சும்மா செல்லவில்லை, அவன் தன்னுடைய பரிவாரங்களோடு செல்லுகின்றான். 2 அரசர்கள் புத்தகம் பிரிவு 5 இறைவசனங்கள் 5 நீங்கள் வாசித்து பாருங்கள். சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மழல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடுகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். ஸோ நாமான் குணம் பெற்றுக்கொண்டால் தனக்கு குணம் கொடுக்கின்ற அந்த இஸ்ரேல் அரசனுக்கு அல்லது இஸ்ரேலில் இருக்கின்ற ஒருவருக்கு இவற்றையெல்லாம் கொடுப்பதற்கு தன்னுடைய பயணத்தில் இவற்றையெல்லாம் சுமந்து செல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, எலிசாவை சந்திக்கின்றான். எலிசா, நீ யோர்தானில் மூழ்கி எழும் என்று சொல்லுகின்றான். முதலில் அவன் கோபம் கொள்ளுகின்றான், மறுக்கின்றான். அதன் பிறகு அவனுடைய மனைவியினுடைய பணியாளனாக இருந்த ஒரு சிறுமி இன்னி என்பவள் அவளிடம் சொல்லுகின்றார், இதைவிட மிகப்பெரிய ஒன்றை செய்ய சொல்லியிருந்தால் செய்திருப்பார் அல்லவா, அவர் குளிக்கத்தானே சொல்லுகின்றார் என்கின்ற செய்தியை சொல்ல அவர் சென்று 7 முறை மூழ்கி எழுகின்றார். சிறு குழந்தையினுடைய உடல் போல நாமானுடைய உடல் மாறுகிறது. அதன் பிறகு நாமான் என்ன செய்ய முற்படுகின்றார், தான் கொண்டு வந்த அந்த எல்லாவற்றையும் எலிசாவுக்கு கொடுக்க முயற்சிக்கின்றார். ஆனால் எலிசா அந்த அன்பளிப்பு எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கின்றார், வேண்டாம் என்று சொல்லி மறுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதன் பிறகு நாம் ஒரு மனிதரை குறித்து வாசிக்கின்றோம். அவர் எலிசாவினுடைய பணியால் எலிசாவினுடைய சீடர்களில் ஒருவராக இருந்த கேக்கசி என்கின்றவர் தான். கேக்கசி நாமான் பின்னே ஓடி வந்தான். அவன் ஓடி வருவதை நாமான் கண்டு தம் தேரிலிருந்து விரைவாய் இறங்கி அவனை எதிர்கொண்டு போய், என்ன, எல்லாம் நலமாய் என்று வினவினார். அவன் மறுமொழியாக, ஆம், எல்லாம் நலமே. என் தலைவர் தங்களிடம் என்னை அனுப்பி இறைவாக்கினர் குழுவினரான 2 இளைஞர் எப்ராயிம் மலைநாட்டிலிருந்து இப்பொழுதுதான் வந்துள்ளனர். அவர்களுக்கு 40 கிலோ வெள்ளியும் 2 பட்டாடுகளும் கொடுத்து அனுப்பும் என்று சொன்னார் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கேக்கசி ஒரு நம்பிக்கையற்ற பணியாளனுக்கான முன்மாதிரியாக விவிலியத்தில் நமக்கு சொல்லப்படுகின்றார். எலிசா இறைவாக்கினர் தனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி எல்லா அன்பளிப்பையும் திரும்ப கொண்டு போகும்படி சொல்லுகின்றார். ஆனால் இறைவாக்கினருக்கு தெரியாமலேயே இவன் நாமானை பின்தொடர்ந்து இறைவாக்கினர், என் தலைவர் எலிசா கேட்டதாக போய் சொல்லி அவனிடமிருந்து பொருட்களை வாங்க முயற்சிக்கின்றான். அதன் பிறகு அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு நம்பிக்கைக்குரிய மிகவும் பொறுப்புள்ளவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். என்று நாமும் அப்படித்தான் இருக்க கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நம் எல்லாருக்குமே ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக, குடும்பத்தில் இளைஞனாக, குடும்பத்தினுடைய மூத்த மகனாக, குடும்பத்தினுடைய மூத்த மகளாக, குடும்பத்தினுடைய கடைக்குட்டியாக, ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவனாக, ஒரு நல்ல கத்தோலிக்க இளைஞனாக, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட
ஒரு மனிதனாக இந்த தமிழ் இனத்தை அன்பு செய்கின்ற ஒரு பண்புள்ள ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்க கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார், பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். இதில் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கிறோமா? அன்னை மரியாள் நாசரேத்து குடும்பத்தினுடைய அந்த திரு குடும்பத்தினுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். தொடக்கத்திலிருந்து அவர் நம்பிக்கைக்குரியவராய் பொறுப்புள்ளவராய் இருப்பதை கடவுள் கண்டு கடவுள் தன் மகனை அன்னை மரியாளிடம் பிறப்பெடுக்க செய்கின்றார். இறுதி வரை தன் மகனை சிலுவையில் கையளிக்கின்ற வரை, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற வரை கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவளாய், நம்பிக்கைக்குரியவளாய், பொறுப்பு மிக்கவளாய் அன்னை மரியாள் திகழ்ந்தார். ஒரு குடும்பத்தின் தலைவியாய் கணவனையும் மகனையும் அன்பு செய்வதிலும் அவர்களை பராமரிப்பதிலும் கடவுளுடைய ஞானத்தில் 3 பேருமாய் வளர்வதிலும் அவள் தனக்குரிய பங்கில் இருந்து பொறுப்பு மிக்கவளாய், கடமை மிகுந்தவளாய், கடமை உணர்வு மிகுந்தவளாய், நம்பிக்கைக்குரியவளாய் இருந்தாள். எனவே தான் கடவுள் எல்லா தலைமுறைகளும் போற்றுகின்ற பாக்கியவதியாய் அன்னை மரியாளை உயர்த்தியது. அன்புக்குரியவர்களே, கடவுள் என்று நமக்கு ஒரு அழகான அழைப்பை கொடுக்கின்றார். I want you also to be faithful and responsible to me என்பது கடவுள் என்று நமக்கு தருகின்ற அழைப்பாக இருக்கிறது. அன்னை தெரேசா மிக அழகாக சொல்லுவார், நான் சிறந்தவளாய் இருப்பதை காட்டிலும் நம்பிக்கைக்குரியவளாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்வார். I love to be faithful than more successful. I love to be more faithful than being more successful என்று குறிப்பிடுவார். நான் மிகப்பெரிய வெற்றியாளனாய் சிறந்தவளாய் இருப்பதை காட்டிலும் நான் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவளாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி புனித அன்னை தெரேசாவும் குறிப்பிடுவார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய சமூகத்திற்கு, நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கத்தோலிக்க திரு அவைக்கு, நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு, நமக்காக பரிந்து பேசுகின்ற அன்னை மரியாளுக்கு, இந்த அழகிய திருச்சபைக்கு நம்பிக்கைக்குரிய பொறுப்புள்ள மக்களாக இருக்க அருள் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். கண்டது என இருந்தால் இசையினில் மனமும் கமழ்வதெது, என் மனமும்
சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, துருவங்களும் இனங்களும் கலாச்சாரங்களும் ஒன்றிணைந்து உமக்கு சொந்தமாக வேண்டும் என்ற உமது மறைவான திட்டத்தை குழந்தையாக பிறந்தவும் திருமகள் நிறைவு பெறச் செய்கின்றீர். அவரோடு இணைந்து நாங்கள் எங்கள் வாழ்வின் அனைத்து நிலைகளையும் அனுபவங்களையும் உம்முன் காணிக்கையாக்குகிறோம். முது ஆவியின் அருட்செயலால் எங்கள் வாழ்வும் எம் சமுதாயமும் படைப்பு முழுவதுமே புதுப்பிக்கப்பட்டு துவக்கத்தில் இருந்தது போல நல்லதாகவும் மிக நல்லதாகவும் மாற்றம் பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் தம் இறையியல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக ஒரு குழந்தை வடிவில் மனிதரானார். இந்த மறையுண்மை வாயிலாக எம்மை மீட்கும் உமது செயல் திட்டம் உறுதி செய்யப்பட்டது. வார்த்தையான அவர் மனிதரானதால் கடவுளை நாங்கள் கண்கூடாய் காணவும் அவர் வழியாக கண் காணாதவி மீது ஆர்வம் கொள்ளவும் செய்தீர். வலுகுறைந்த எங்கள் இயல்பை இந்த தெய்வ குழந்தை தமதாக்கி கொண்டதால் பலவீனமான எங்கள் மனித தன்மை முடிவற்ற மகிமை பெறலாயிற்று. எங்கள் மத்தியில் ஒரு குழந்தையாக அவரை உதிக்கச் செய்து தளர்ந்ததை உறுதிப்படுத்தவும், விழுந்ததை தூக்கி நிறுத்தவும், தவறியதை வாழ்வு கடைக்கவும், இழந்ததை மீண்டும் பெற செய்யவும் திருவுளமானீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராக்கி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆகாய மாளிகையில் எந்த ஆண்டவன் இருக்கின்றார். ஆகாய மாளிகையில் எந்த ஆண்டவன் இருக்கின்றார். அழிந்த மலர்களிலே அவர் அழகாய் பொழிகின்றார். ஆகாய மாளிகையில் எந்த ஆண்டவர் இருக்கின்றார். விந்தையுருவான எழிலே, புவி மந்தை தினம் காக்கும் குழலே. விந்தை உருவான எழிலே, புவி மந்தை தினம் காக்கும் குழலே. என்
தீர்க்கும் பரனே, எந்தன் குறை தீர்க்கும் பரனே, உந்தன் வருகை உலகுக்கு அரணே. ஆகாய மாளிகையில் எந்தன் ஆண்டவர் இருக்கின்றார், அழிந்த மலர்களிலே அவர் அழகாய் பொழிகின்றார். ஆகாய மாளிகையில் எந்தன் ஆண்டவர் இருக்கின்றார். உலகம் உருண்டோடும் பலகை, அதில் இறைவன் தினம் வரையும் கவிதை. உலகம் உருண்டோடும் பலகை, அதில் இறைவன் தினம் வரையும் கவிதை. உன்னை நினைந்தேங்கும் அழுகை, உன்னை நினைந்தேங்கும் அழுகை, இந்த உலகம் அருளிய சிலுவை. ஆகாய மாளிகையில் எந்த ஆண்டவர் இருக்கின்றார், அழிந்த மலர்களிலே அவர் அழகாய் பொழிகின்றார். ஆகாய மாளிகையில் எந்த ஆண்டவர் இருக்கின்றார். இழந்த உளம் தேடும் விடியே, என்றும் இடிந்த என்னை நோக்கும் ஒளியே. இழந்த உளம் தேடும் விடியே, என்றும் இடிந்த என்னை நோக்கும் ஒளியே. நலிந்த என்னை காக்கும் பொருளே, நலிந்த என்னை காக்கும் பொருளே, உந்தன் விழிகள் உலகுக்கு அருளே. ஆகாய மாளிகையில் எந்த ஆண்டவன் இருக்கின்றார். நன்றியோடு மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உமது பராமரிப்பின் விந்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உமது மீட்பின் நலன்களை பெற்றுக்கொள்ளவும் ஒரே மகனை ஒரு குழந்தையாக அனுப்பும் அளவுக்கு உலகை அன்பு செய்தீரே. உம்மை அப்பா தந்தாய் என்று அழைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திருத்தலத்திலிருந்து ஊற்றெடுக்கும் குழந்தை இயேசுவின் அருள் வளங்கள் எங்கள் வாழ்வை வளமாக்குவதால் வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களாக நாங்கள் தழைத்திருந்து வளம் கொடுக்கும் கனிகளையும் நலம் நல்கும் இலைகளையும் இவ்வுலகிற்கு தந்து வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி சிறப்பாசீர் பெறுவோம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் நம் உள்ளத்தை நிரப்புவாராக. ஆமென். மனு உருவான வார்த்தை ஆனவர் அமைதியும் ஆசீரையும் மக்களிப்பையும் அளித்து உங்கள் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. ஆமென். இறைவனின் ஆவி உங்களை ஒரே குடும்பமாக இணைத்து முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்வாராக. ஆமென். அற்புத குழந்தை இயேசு உங்களை பாதுகாக்க உங்களோடும், உங்களை ஆதரிக்க உங்களுக்குள்ளும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின்னும், உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. உங்களுக்கு நற்சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அருளையும் நிறைவாக தந்தருள்வாராக. ஆமென். இயலாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாருக்கும் ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆமென். கடவுள் விரும்பும் நம்பிக்கைக்குரிய பொறுப்பு மிக்க பணியாளர்களாய் வாழ அழைப்பு அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.